அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோமாக. சாதாரணமாக இப்படி கூறுவார்கள், அறிந்தவர்கள் பேசுவதில்லை, பேசுபவர்கள் அறிந்ததில்லை. Those who know don't speak, those who speak don't know. நாம் அதிகமாக இந்த வார்த்தையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுளை அறிந்தவர்கள், அனுபவித்தவர்கள், அவர்கள் கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டார்கள். காரணம், அந்த உண்மையை, அந்த பரிசுத்தத்தை, அந்த தூயதை விளக்கி சொல்ல அவர்களுக்கு வார்த்தை இல்லை. உண்மையாக கடவுளோடு ஒன்றித்து இருப்பவர்கள், அதை புரிந்து கொண்டவர்கள், கண்டவர்கள் அந்த மேன்மையை பார்க்கின்றோம். சீனாய் மலையில் மோசேவுக்கு கடவுள் காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியை அவர் காணுவதற்கு பதிலாக தன்னுடைய முகத்தை அவர் மறைத்துக் கொள்கின்றார். கருணுடைய பிரகாசம், அந்த பரிசுத்தம், என்னுடைய கண்கள் கெட்டு போயிருமே, இதை நான் எப்படி பார்ப்பது என்று அது மூடிக்கொள்கின்றார். அல்லது இந்த அழுக்கான மனுஷனை முகத்தை கடவுள் பார்க்க கூடாது என்று அவர் மறைத்துக் கொள்கின்றார். இதுதான் அந்த பரிசுத்தம். அதற்கு பிறகு பாருங்க, அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி இஸ்ராயல் குலத்துக்கு வருகின்ற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்ததை மக்கள் பார்க்கின்றார். சக்கரையா, கடவுளுடைய தூதர், அந்த செய்தி கேட்டவுடன் அவர் வெளியில வருகின்றார். அவருடைய நாவானது பேச முடியாமல் இருப்பதை பார்க்கிறார். பரிசுத்தம். தாபூர் மலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றம் அடைகின்ற பொழுது பார்க்கின்ற அந்த உடையும் முகமும் வெள்ளேறென இருந்ததாக மத்தேயு நற்செய்தியில் நாம் படிக்கின்றோம் 14. இவைகளெல்லாம் அந்த கடவுள் பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே அந்த முழுமையை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் துவக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், திருத்தூதர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன எப்ப பார்த்தாலும் ஊமைகள் மூலமாகவே பேசிக்கொண்டு இருக்கிறாய். ஊமைகள், கதைகள், நிகழ்ச்சிகள், நடந்த சம்பவங்கள், இவைகளை பற்றியே நீ பேசிக்கொண்டிருக்கிறாய், பேசி விளக்கம் கொடுக்கிறாயே. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் கையில் ஏன் இந்த ஊமைகள் எடுத்துக்கொண்டார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண மக்களுக்கு கடவுளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த சார அம்சத்தை, இந்த முழுமையை சொல்லுகின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியாது. எனவே புரிந்து கொள்ள முடியாததுனால தான் இந்த சாதாரண மனிதர்களுக்கு அசாதாரண கடவுளை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக எளிதில் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு, இந்த கண்ணில் பார்க்க முடியாத அந்த கடவுளை, காண முடியாத கடவுளை அந்த பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த எளிய தன்மையை ஆண்டவர் ஊமைகள் மூலமாக சொல்லி விளக்குகின்றார். நம்மளுடைய முன்னாள் திருத்தந்தை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெனடிக்ட் 16 அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஊமைகள்
மக்களையும் கடவுளையும் இணைக்கின்ற ஒரு பாலங்கள். மக்களிடமிருந்து ஏதோ கடவுளை காணுவதற்கு அல்லது விண்ணப்பங்களை எடுத்து செல்வதற்கு அல்லது குறைகளை சொல்லுவதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு ஒரு ஊமைகள் பாலங்களாக அமைகிறது. இந்த பாலங்கள் கடவுளையும் மனிதனையும் கடவுளையும் இணைக்கக்கூடியது என்று அவர் சொல்லுவார். நாம் பிரசங்கம் வைத்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது நம்மளுடைய மூளையானது, நம்மளுடைய இருதயமானது சோர்வடைந்து விடும். எனவே இந்த சோர்வை நீக்குவதற்காகத்தான் கடவுள் இடையில் ஊமைகள் மூலமாக சொல்லி உற்சாகப்படுத்த ஊமைகளை பயன்படுத்துகின்றார். எனவே அறிவுக்கு எட்டாத கடவுளை நம்மளுடைய சாதாரண அறிவுக்குள் கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து ஊமைகளை பயன்படுத்துகிறார். பார்க்க முடியாத கடவுளை எளிதில் பார்த்து புரிந்து கொள்வதற்கு ஊமைகளை கடவுள் கொண்டு வருகிறார் இயேசு கிறிஸ்து. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறு நிகழ்ச்சிகளையும் வைத்து முழுமையாக கடவுளை புரிந்து கொள்ளக்கூடிய பலத்தை நாம் கேட்போமா. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சரியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் பொழுது கனியான புனித மரியாதை வாழ்த்துவர்கள் சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் வளர்ந்து இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே நிறுவனம் கணிந்து அடியார்களாக எங்களிலும் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்த வாசகம். நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூர்கின்றேன். இஸ்ராயேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாயிருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கின்றார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களும் அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசிய பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானது. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருட்களை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. 13ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 10 துவங்கி 17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவர். மாறாக இல்லாதரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இதனால் தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு இசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. என் மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறை வாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பினிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பினிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரை வெற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசிர் வழங்கி புனிதப்படுத்தியது போல மது மாட்சிமையின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இவ்வழியை இன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தமிழுடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தமிழுடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இறைவன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரை தமிழுடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இறைமகனே கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றுபடுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் மறைமாவட்ட ஆயர் கமல்ராஜ் எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். உமது திருமக ஒளியினால் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், உலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வருமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். கேட்டதை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார் அவருடைய ஓமைகள் மூலமாக. எனவே அதை தாராளமாக செய்ய நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்த்தப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் கருத்துவதற்கு முடித்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளவும் அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமரியே எம்மை இரக்கமையே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமரியே எம்மை இரக்கமையே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே விழித்து உடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு தருவீராக. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆன்மாவை வந்து நிரப்பியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறுவோமாக. இளைஞராண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களின் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தலும் உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழி நடத்துதலில் மன்சார் பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்தருளும். எண்மையின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள்தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தெரிந்து கொள்ள துருவி தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழ செய்திருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எல்லாம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் நம்மோடு.